ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1015. இங்கு ஸ்ரீ ரவிதாசர் எனும் பக்தரின் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் கங்கா நதி தீரத்தில் ஒரு அழகிய கிராமம். அந்த புனிதமான கிராமம்தான் ரவிதாசரது பிறப்பு இடம். இவர் பக்தியும் ஆச்சார நியமங்களும் உடையவராக இருந்தார். பெரியோர்களிடம் அன்பு பணிவு கொண்டவர் ஆவார். நலன்களோடு தமது குலத்தொழிலை விடாது செய்து வந்தார். தமது தேவைக்கு வேண்டியதற்கு மேல் அதிகமாக ஒரு ஜதை தைத்து அதை திறந்த பக்தர் ஒருவருக்கு இலவசமாக அன்பின் காணிக்கையாக கொடுத்து வந்தார். இவரது பக்தி பெருக்கை கண்ட இறைவன் இவர் தமது தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சும் பொழுது அந்த நீரோட்டத்திலே ஒரு சாலிக்கிராம வடிவமாக காட்சி தந்து தன்னை எடுத்து போய் ஆராதிக்கும்படி அசரீரியாக கூறினான் அவன். இப்பொழுது ரவிதாசர் ஆனந்த கடலில் ஆழ்ந்து விட்டார். பஞ்ச பாத்திர உத்திரணி வட்டில்கள் புஷ்பக்குடலை முதலியவைகளை தோளினாலே செய்து சாலிக்கிராம வடிவான இறைவனையும் தோல் பீடத்திலே எழுந்தருளச் செய்து நாள்தோறும் மிகுந்த சிரத்தையுடன் ஆராதித்து வந்தார் அவர். இப்படியாக இருக்கும் ஒரு நாள் ஒரு அந்தணர் அங்கு வந்து ரவிதாசர் செய்யும் பூஜையைக் கண்டு, ஏ ரவிதாசா, மேற்குலத்தோர்களே சாலிக்கிராம பூஜைக்கு எத்தனையோ நியமங்கள் வேண்டும் என தயங்குவர். அப்படி இருக்க கேவலம் சக்கிலின் ஆன நீ இப்படி மிருகங்களினால் செய்யப்பட்ட தோளினால் பூஜைக்கு வேண்டியவர்களை செய்கின்றாயே, இது நியாயமா? இப்படி செய்து பாவத்தை மூட்டை கட்டி கொள்ளாதே என்றார் அவர். அதற்கு இவர் கூறினார், சுவாமி, அவர்களுக்கு தமது நல்வினை தீவினை ஏற்ப ஜன்மம் ஏற்படுகின்றது. பிறந்த பிறகு இறைவனது திருவடியை அடைய முயற்சி செய்கின்றார்கள். இந்த நிலையை அடையும் பொருட்டு பக்தி செய்கின்றார்கள். பக்தி செய்வதற்கு முறையும் வரை அறையும் ஏது? அவர்கள் தங்கள் நிலைக்கு ஏற்ப பக்தி செய்யலாம். அடியேன் வெள்ளி வெங்கல பாத்திரங்களுக்கு எங்கே போவேன்? என்னிடம் உள்ள பொருட்கள் தோல், அதை நான் உபயோகிக்கின்றேன். உலகில் இருக்கும் சகல ஜீவராசிகளும் தோளினால் மூடப்பட்டு இருக்கின்றன. சீமன் நாராயணனது திவ்ய தரிசனத்தை நாடும் கண்ணும் அவனது திருநாமத்தை நாவிலும் நாக்கும் தோல் அல்லவா? அழிவில்லாத ஆத்மா என்று சொல்லும் பொருளும் இந்த தோல் உடம்புக்குள் தானே மூடப்பட்டு இருக்கின்றது. இப்படி இருக்க தோலுக்கு தோஷம் என்ன என கேட்டார் அவர். இறைவனை வழிபடுவதற்கு அன்புதான் முக்கியம். மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். மற்றவையெல்லாம் அடுத்தபடிதான். மன தூய்மை இல்லாமல் எவ்வளவுதான் ஆடம்பரமாக பூஜை புனஸ்காரங்களை செய்தாலும் அவை பயனற்றவை என்பது தங்களைப் போல் பெரியார்கள் அறியாத விஷயம் அல்ல என்றார் அவர். இப்பொழுது ரவிதாசரின் சொற்கள் அந்தணரை மேலும் கோபம் கொள்ள செய்துவிட்டது. ஒரு சக்கிலிய பயல் வேதாந்த உபதேசம் செய்ய வந்துவிட்டான் என்றெல்லாம் பேசி ஏசி இகழ்ந்தார் அவர். இப்பொழுது அந்தணரின் வசை சொற்களையெல்லாம் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டார் ரவிதாசர். ஆனால் அந்த கடுமையான வசை மொழிகளை போராத பகவான் அங்கே பிரதிட்சமாகி அந்தணனும் கண்டு வியக்கும்படி, அன்பு ரவிதாசா, மெய்யன்போடு என்னை வழிபடும் நீயே உத்தமமான பிராமணன், பிரம்மத்தை அறிந்தவன், நீ எனது மெய்யன்பன் என்பதை உலகம் அறியட்டும் என்று கூறி மறைந்து விட்டார். இப்பொழுது அந்தணர் கண்கள் நீஸ்வர ரவிதாசரே, உமது பக்தியின் திறம் அறியாமல் மனம் போனபடி பேசிவிட்டேன். தங்களால் எனக்கு இறைவனது திவ்ய தரிசனம் கிடைத்துவிட்டது. தாங்களே எனது குருநாதர் வழிகாட்டி என கூறி அவர் திருவடியில் விழுந்துவிட்டார் அவர். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான ரவிதாசர் வாழ்க்கையிலே பல சம்பவங்கள் நடந்தேறின. ஒரு சமயம் அந்தணர் இவரை தாம் பிரசாதம் உண்ணும் பொழுது வரக்கூடாதென கட்டளையிட, பந்தியிலே அமர்ந்து இருந்தவர்கள் ஒவ்வொரு அந்தணரும் ஒவ்வொரு ரவிதாசராக பந்திகளில் முழுவதுமாக ரவிதாசர்கள் இருந்தார்கள். ராச கிரீடையில் கண்ணன் இருந்தது போல் கண்டனராம். இறைவனே பரிசு வேதி அளிக்க அதை அவர் மறுத்தார் எனவும், மார்பிலே பூணில் விளங்குவதை காட்டினார் என கர்ண பரம்பரை கதைகள் கூறுகின்றன.
மேலும் இறைவனே ஒருமுறை 5 மோகராக்களை இவரது புஷ்பக்குடையில் இட்டார். அதை இவர் ஆலய திருப்பணிக்கும் பக்தர்கள் வந்தால் தங்குமிடம் அமைப்பதற்கும் செலவு செய்தார். அந்த தங்க மோகராக்களை இவர் 120 வருஷங்கள் வாழ்ந்து தமது இனிய பாட்களினால் மக்களது மனதை வசீகரித்து பக்தியையும் நல்ல ஒழுக்க முறையில் புகட்டினார் என தெரிகிறது. இலிகுலத்திலே பிறந்த இவர் சித்தூர் அரசிக்கு குரு ஆனார் என்பது ஒன்றே இவரது பெருமைக்கு போதுமான சான்று ஆகும். இவர்தம் அற்புதமான கவிதைகள் சீக்கியரது மத கிரந்தமான கிரந்தா சாஹிப்பிலும் இடம்பெற்று இருக்கின்றன. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஷில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்